டன் டடாய். பாத்தியா மச்சான், இது யாரோட கர்ச்சீஃப் தெரியுமா? உன்னோட கர்ச்சீஃப் மச்சான். அதான்ப்பா உன் ஆளோட கர்ச்சீஃப். உன்னையும் அவளையும் பிரிச்சு பேசினாதான் உனக்கு பிடிக்காது. அதான் இது உன் கர்ச்சீஃப்னு பூடகமா சொன்னேன். நீ சொன்னதை கேட்டு ஐயா ஹாப்பி ஆயிட்டேன்டா. டேய், வர வர உனக்கு மரம் கழண்டிக்கிட்டே வருதுடா. அவ பொருள் இன்னும் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்க நீ? டேய், புடவை, ஜாக்கெட்டு, அவளோட ஃபேன்சி ஜிமிக்கி. அட பாவி, இதெல்லாம் எப்படி அவகிட்ட இருந்து திருடுன? நானா எதுவும் திருடலடா. அன்னைக்கு அபியோட ஈவென்ட் பாத்தியா? அது பாதியில நின்னதும் அவ இது எல்லாத்தையும் அப்படியே ரூம்லயே விட்டுட்டு போயிட்டா. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓஹோ, அப்ப இதுதான் நீ நாளைக்கு அவளுக்கு தரப்போற சர்ப்ரைஸா? இரு இரு, இன்னொன்னு காட்டுறேன். இத பாரு மச்சான், அவளுக்காக ஏதோ ஸ்பெஷலா நகை வாங்கி இருக்க போல இருக்கு. சூப்பர்டா. இரு இரு இரு, இன்னொன்னு இருக்கு. அவ சீப்ல இருந்த தலைமுடிய கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அவ மனசு தவிர மத்த எல்லாத்தையும் திருடிட்டேன்னு சொல்லு. டேய், அது மட்டும் இல்ல, அவ கட் பண்ணி போட்ட நெய்ல கூட நான் சேஃபா எடுத்து வச்சிருக்கேன்டா. இரு இரு இரு, பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இது எல்லாத்தையும் நாளைக்கு சத்யாக்கு காட்டி அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன்டா. அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவாள்ல. அப்படிங்கிற? டேய், அவளுக்கு புதுசா ஒரு புடவை கூட வாங்கி வச்சிருக்கேன். அத கட்டுனா அவ ஒரு தேவதை மாதிரி இருப்பாடா. இரு இரு, காட்டுறேன். ஓ, புடவை. நீ நடத்து. டேய், நாளைக்கு நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணதும் அவ என் மேல இம்ப்ரெஸ் ஆகி கன்னத்துல ஒண்ணு குடுப்பாளடா. நிச்சயம் கொடுப்பாடா. ஆனா சத்தம் தான் இச்சுன்னு கேட்காம பலார்னு கேட்கும். பரவாயில்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய், பின்ன என்னடா, திருட மாதிரி அவ பொருள் எல்லாம் திருடி வச்சிருக்க. உன்னை உதைக்காம என்ன பண்ணுவா? டேய், அதெல்லாம் போடா. டேய், இன்னைக்கு அவ ஏறக்குறைய என்ன லவ் லுக் விட்டுட்டாடா. நாளைக்கு நான் அப்படியே ஹக் பண்ணி கொண்டாட போறா பாரு. மச்சான், நான் சொல்றத கேளு. நாளைக்கு இதெல்லாம் அவகிட்ட காட்டாம உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் மட்டும் சொல்லு மச்சி. பிடிச்சிருந்தா அப்புறம் இதெல்லாம் காட்டு. இல்லடா மச்சான், அது வந்து ஐயோ, டேய், கட் பண்ற. அம்மா வந்துட்டாங்க. இது எங்க வைக்க? என்ன போனை கட் பண்ணிட்டான்? அர்ஜுன், அர்ஜுன், அம்மா. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அம்மா, அது வந்து என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டு. அதை ஏன்டா இவ்ளோ டென்ஷனா சொல்ற? அது கையில என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்க? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. டேய், ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு, நான் பார்த்தேன். காட்டு. அம்மா, அது வந்து பார்சல்மா. என்ன பார்சல்? இது ஒரு புடவை பார்சல்மா. புடவையா? ஆக்சுவலா இது உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான். What do you mean, அர்ஜுன்? ஆக மொத்தம் நீ புடவையெல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியா? யாருக்கும் இல்லம்மா, உங்களுக்கு தான்மா. எனக்கா? ஆமாமா, சாரி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அவங்கெல்லாம் வாங்கினாங்க. நீயும் ஏதாவது வாங்குன்னு கம்பல் பண்ணாங்க. எனக்கு உங்களை விட்டா சாரி கொடுக்கறதுக்கு வேற யாருமா இருக்காங்க? அதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்க. இந்தாங்கம்மா. என் புள்ள எனக்கு புடவை வாங்கி கொடுக்கற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறப்போ என்னால நம்பவே முடியல. பெருமையா இருக்குப்பா. எனக்கு இத பத்தி ஐடியா எல்லாம் இல்ல. உங்ககிட்ட இல்லாத கலெக்ஷனும் இல்ல. ப்ளீஸ், இது என்னோட சின்ன கிஃப்ட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் புள்ள எனக்கு புடவை கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சதே எனக்கு பெரிய கிஃப்ட் தான்டா. நான் பாக்குறேன்.
வாவ், ஃபேண்டாஸ்டிக் கலர், மார்வெலஸ். தேங்க்யூமா. பிடிச்சிருக்காமா? செமையா இருக்கு அர்ஜுன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் சாரிடா, நீ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்ச, நான் அந்த சர்ப்ரைஸை கெடுத்துட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, இது உங்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு, வந்துருச்சு. யூ ஹாப்பி, மீ டபுள் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் இப்பவே கட்டிட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆயிட்டு வா. பரவாயில்லம்மா, நீங்க பொறுமையா இன்னொரு நாள். டேய், ஆக்சுவலி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. இந்த புடவையை கட்டிட்டு வந்து நான் உனக்கு சர்ப்ரைஸ் தரேன். வெயிட் அண்ட் see. யாளுக்கு போக வேண்டியது இப்படி ஆயிடுச்சே. சரி, அம்மா தானே, நம்ம ஆளுக்கு அப்புறமா புடவை வாங்கி கொடுக்கலாம்.